அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வருஷத்தோட லாஸ்ட் மந்தில் தான் வந்திருக்கோம். இந்த மாதத்தில் நம்ம ஒரு டீக்ளட்டரிங் பண்ண போகிறோம். இதை ஒரு இயர் அண்ட் டீக்ளட்டரிங், ஒரு இயர் அண்ட் சேல் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு இயர் அண்டு டீக்ளட்டரிங் கூட வச்சுக்கலாம். என்ன வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். பட் இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வருஷத்தில் நான் பண்ணுற கடைசி டீக்ளட்டரிங் இந்த வீடியோ தான். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நீங்களும் வீடியோவை பாருங்கள். நான் ரொம்ப பெரிய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு எது குப்பைக்கு போகணுமோ அந்த மாதிரி ஐட்டமாக எடுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. அது ஒர்க்கும் ஆகலை. அதனால் அது எப்படியாவது அது சரி பண்ணணும்னு நினச்சிட்டு போட்டுகிட்டே வச்சுருந்தோம். பட் அது சரியாகக்கு நேரமும் இல்லை. அதனால் அது கண்டிப்பாக ட்ராஷ்க்கு போக வேண்டிய பொருள். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே அதை குப்பைக்கு தான் போகுது. அதே மாதிரி நம்ம தேவையில்லாத சார்ஜிங் கேபிள்ஸு, ஒயர்ஸு, யூஸ் பண்ணாத கேபிள்ஸ் எல்லாம் எடுத்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். எது இமீடியட்டாக கிளியர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது நம்ம ஏதாவது வெளியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வருது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. அதை நம்ம இதுலேயும் ஸ்டோரும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் இமீடியட்டாக நம்ம கிளியர் பண்ணும்போது யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா இதை நானே செஞ்சது கிட்டத்தட்ட செஞ்சே ஒரு 20 வருஷம் இருக்கும். ரொம்ப ஆசையாக செஞ்சேன். அதை தூக்கி போடவும் எனக்கு மனசே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. இதை வச்சு யாரும் விளையாடுறதும் இல்லை. ரொம்ப நாள் அது சும்மா தான் இருக்குது. ஸோ இதையும் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன் இந்த இயர் எண்டில். வெளியிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவாக நான் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கும்போது சில ப்ரெஷ்ஷஸ்ஸு இதெல்லாம் அன்னெசரியாக இருந்துச்சு. சஃபிஷியண்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ப்ரெஷ்ஷஸ் வச்சுருக்கேன். அது மாதிரி நம்ம யூஸ்டு ஷாம்பு பாட்டில், சோப்பு கவர்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் உடனே நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. சில டெக்கரேஷன் ஐட்டம்லாம் எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் இருக்கும். இது என்னோடய லாண்ட்ரி ஏரியாவில் நான் போட்டு வச்சுருந்தேன். எதற்கு போட்டு வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரில. அது அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். முக்கியமாக என்னோடய டாட்டரோட ரூமில் இருக்க லாஃப்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ண வேண்டியது ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தது. ஸோ அதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் கிளட்டர் பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன். பட் பீரியாடிக்கலாக நம்ம வீட்டில் இருக்க பேப்பர்ஸு, டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் சேர்த்து நம்ம குப்பையாக வைக்கக்கூடாது. முக்கியமாக இந்த இயர் எண்டுக்கு வந்துட்டோம். எக்ஸ்பைரியான வாரண்டி கார்ட்ஸு, மேனுவல்ஸு, ஸோ இதெல்லாமே நான் ரிவ்யூ பண்ணி என்னோடய பேப்பர்ஸு இதெல்லாமே நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு ஏதாவது நமக்கு தேவைன்னா வைக்கணும், தேவையில்லாதெல்லாம் எடுத்துடணும். மற்றபடி மெடிக்கல் பில்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் ரிசிப்ட்ஸு இதெல்லாம் நம்ம டேக்ஸு ஃபைல் பண்ணணும். ஸோ அதனால் இது ஒரு ஐடியல் டைம் டு டீக்ளட்டர் யுவர் பேப்பர்ஸ். ஸோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த டாஸ்க் இந்த வீக் அதுதான் நாங்கள் கொடுத்தோம். எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவை கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். அவங்களோட துணியாக இருக்கட்டும், அவங்க கபோர்ட்ஸு, ரூமு, அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே தனித்தனியாக எல்லாருமே எங்கள் வீட்டில் டீக்ளட்டர் பண்ணணும். இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் அந்த வேலையை தான் பார்த்தோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இந்த ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் அ நியூ கிறிஸ்மஸ் சீசனும் வரப்போது. அதுக்கு முன்னாடியும் ஐ வாண்டட் டு டீப் க்ளீன் என்டையர் ஹவுஸ். ஸோ அதுக்கு முன்னாடி டீக்ளட்டரிங் ஒரு ப்ரைமரி ஒர்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டீப்பாக வி ஆர் டூயிங் த கம்ப்ளீட் டீக்ளட்டரிங் ஆஃப் த என்டையர் ஹவுஸ். ஸோ இது இவ்வளோ பேப்பர்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸை நான் தெரியாமல் டிஷ்வாஷரில் வச்சு பார்த்தேன். அது இந்த மாதிரி எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸோ நீங்கள் டிஷ்வாஷர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வைக்காதீங்க. அதே மாதிரி நான் கிச்சனை ரிவ்யூ பண்ணும்போது இந்த மாதிரி தேவையில்லாத மூடி மட்டும் இருக்குது. ஸோ சில டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சில நிறையா என்கிட்ட இருந்த கடாய் இதெல்லாம் கடாயை நான் எப்போயும் நான் தூக்கி போட போகிறதில்ல. எனிவே வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் எ நியூ ஹவுஸ். அந்த வீட்டுக்கு எனக்கு சில பொருட்கள்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நல்ல பொருட்களெல்லாம் நான் ப்ரிசர்வ் பண்ணி என்னோடய வீட்டுக்காக நான் வைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 2 to 3 months வி வில் பி கோயிங் டு அ நியூ ஹவுஸ். ஸோ அந்த வீட்டுக்கு எனக்கு பொருட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் சில இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டமெல்லாம் நான் ப்ரிசர்வ் பண்ணி நான் அங்கே வைக்கிறேன்.
இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய டாட்டர் ரூம். ஸோ அவங்களையும் வந்து நான் அவங்களோட கபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ண சொன்னேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நாங்கள் எல்லாருமே வந்து வி ஆர் டேக்கிங் அ குவாலிட்டி டைம். ஒரு 1 வீக் பொறுமையாக டைம் எடுத்து அவங்கவுங்க ஏரியாவை வந்து பொறுமையாக டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் இல்லையா? ஒரு ஒரு ஆடி சேலுங்கிறாங்க, இயர் அண்ட் சேலு, கிறிஸ்மஸ் சேல். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ சேல் வருது. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு கிறிஸ்மஸ் டீக்ளட்டரிங், ஒரு இயர் அண்ட் டீக்ளட்டரிங் என்ன வேணால் நம்ம அதுக்கு பேர் வச்சுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஹாவ் டு டீக்ளட்டர் மை ஹோம். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இல்லைன்னாலும் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளும் நம்ம வீட்டை வந்து டீக்ளட்டர் பண்ணணும், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் அகற்றணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனை கண்டிப்பாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். அதனால் நீங்களும் வந்து இந்த வீடியோவை த்ரூ அவுட்டாக பாருங்கள். யூஷுவலாக எங்கள் வீட்டில் எப்போயுமே திங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் என்னோடய வீட்டிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளட்டர் வந்து டஸ்ட்பினே பத்தலை. வந்து 2-3 ட்ராஷ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வச்சு அதை கிளியர் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் இன்னும் எங்கள் வீட்டில் அக்குமுலேட் ஆகிருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. வந்து தோண்ட தோண்ட வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் ட்ரை பண்ணது வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து என்னோடய டெஸ்க்கு, என்னோடய கபோர்ட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸு, நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள், ஸ்டேஷ்னரிஸு, புக்ஸு, நம்ம யூஸ் பண்ணாத புக்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டீப்பாக வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணி ஐ வாண்டட் டு கிரியேட் மோர் ஸ்பேஸ் ஃபார் த அப்கமிங் இயர். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டீப் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், ஒர்க்கிங் விமென்னாக, ஒர்க்கிங் மென்னாக இருக்கலாம். நீங்களும் உங்கள் வந்து ஒர்க் ஸ்பேஸை வந்து ட்ரை டு டீக்ளட்டரிங்னால் நம்ம வீட்டை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்மளோட ஒர்க் ஸ்பேஸையும் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கிளியராகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருந்தால் தான் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும். அதனால் எப்பயுமே வந்து கீப் யுவர் பிளேஸ், கீப் யுவர் ஒர்க் ஸ்பேஸ் அ கிளட்டர் ஃப்ரீ ஒன் ஸோ தட் யூ கேன் ஒர்க் வெரி ப்ரொடக்டிவ்லி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஒர்க் ஏரியாவையும் வந்து என்னோடய டெஸ்க்கையும் நான் வந்து கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ குட் சி சம் குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அந்த வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் கிளியராகவும் க்ளீனாகவும் இருக்கும்போது மைண்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள், அது வந்து 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் அந்த வெஹிக்கிள்குள்ளேயும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்து அகற்றணும். நம்ம காரையும் சரி, நம்ம 2 வீலரும் வந்து ஒரு கிளட்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ட்ரைவ் பண்ணவே முடியாது. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து கீப் இட் வெரி மினிமல். ஒரு க்ளீனாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் வைக்கும்போது நம்மளால் வந்து ஒரு ப்ளசண்ட்டான ட்ரைவ் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். கார் க்ளீனிங், கார் டீக்ளட்டரிங் பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். நீங்கள் கார் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஏரியாவுமே விடலை. ஸோ எல்லா ஏரியாவும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த என்டையர் ஹவுஸு, என்னோடய பர்சனல், ப்ரொஃபஷ்னல் எல்லா இடமும் நான் கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, இந்த வருடத்தில் கடைசி வீக்கில் இருக்கோம். நீங்கள் பிளான் பண்ணி இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி மறக்காமல் வந்து நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை டு க்ரியேட் மோர் ஸ்பேஸ். அண்ட் இந்த பாக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, ரெகுலராக வீட்டில் வந்து நம்ம துணிகளை வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கிற துணிகள், டீக்ளட்டர் பண்ண வேண்டிய துணிகளை வந்து நான் இங்கே போட சொல்லுவேன். ஸோ அதற்காக இந்த பாக்ஸை வந்து நான் வெளியில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய துணி இருக்குது. இதில் சில நல்ல துணிகள் எல்லாம் வந்து நல்லா துவைச்சி அயர்ன் பண்ணி ஸோ கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை வந்து நம்ம வந்து ட்ராஷ் பண்ணிடுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மறக்காமல் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். இந்த புது வருடத்துக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷமாக எந்த ஒரு டென்ஷனோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த வருடத்தை வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர கம்மிங் வீக்கில் நான் என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சின்ஸ் கிறிஸ்மஸ் இஸ் கம்மிங், ஸோ அதை பற்றியும் சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.